ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். மிச்சர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஓமப்பொடி செய்ய போகிறோம். அதுக்கு கடலை மாவு 1.5 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கையில் ஒட்டாத அளவு நல்லா பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் ஓமப்பொடி குழாயை வச்சு நல்லா புளியப்போம். முறுக்கு குழாயிலே ஓமப்பொடி அச்சிருக்கும், அதை வச்சே நீங்கள் புளியலாம். இந்த பொடப்பெல்லாம் அடங்கினப்புறம் ஒரு தடவை திருப்பி போட்டு கொஞ்சம் வெந்தப்புறம் எடுத்து ஓரமாக வச்சிடணும். அடுத்து பூந்தி செய்ய போகிறோம். இதுக்கு 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். பூந்திக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி பிசையணும். அதே சமயம் ரொம்ப தண்ணியும் ஆகிடக்கூடாது. மாவு கொஞ்சம் ஊற்றுற மாதிரி பிணைஞ்சிக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி. இப்போ எண்ணெய் காஞ்சப்புறம் அதில் பூந்தி கரண்டியை வச்சு ஊற்றி போட்டுட்டு பொடப்பு அடங்கினப்புறம் கொஞ்சோண்டு பரட்டி விட்டு எடுத்துடணும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுற ஐட்டம் மற்றதெல்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். நான் வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, அப்புறம் கொஞ்சம் அவல், அப்புறம் பொரி, அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு தட்டி போட்டுட்டு கருவேப்பிலையும் பொரித்து எடுத்துடும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். வறுத்து வச்சது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உப்பு, இந்த வறுத்ததுக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடும். அவ்வளோதான், ஈஸி மிக்சர் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.